பிசாசு எந்த விதத்திலையும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. உங்களை எந்த விதத்திலையும் பிசாசு உங்களை ரொம்ப குற்றப்படுத்தும். இதில் நீ தவறிட்ட, இதில் நீ சரியில்லை, அதில் நீ சரியில்லை. உடனே இப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் முகத்தில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கில்ட்டியாக இருக்கும். ஐயோ இப்படி இருக்கா, இப்படியா வந்தேன், எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, இப்படியா இருக்குது. டக்குன்னு உங்கள் முன்னாடி ஒரு கண்ணாடியை நீட்டினா, இதுவா, இதுக்கு போயெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வைக்கப்பட்டு போகல, கரங்களை வைத்துங்களேன். என்னமோ பெருசாக கரை இருக்கிற மாதிரி, என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி, என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி, பெரிய காரியமாக இருக்கிற மாதிரி, அவமானமாக அவலட்சணமாக இருக்கிற மாதிரி. ஆமாம், அப்படியே இருந்தால் தான் என்ன, வெளியில் போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து மூஞ்சை கழுவிட்டா ஃபினிஷ். ஆமாம், நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே, இந்த கான்செப்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும். சின்ன காரியத்தில் பிசாசு குற்றப்படுத்துவான். நீ அதை பார்த்துட்ட, இதை பார்த்துட்ட, அங்கே பேசிட்ட, இங்கே பேசிட்ட, அங்கே பழகிட்ட, இங்கே பழகிட்ட, பெரிய குற்றம், நீ பரலோகம் போக முடியாது. பிசாசே வாயமோடு. ஆமென். அவர் வருகையில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருப்பேன். ஆமென். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். எனக்கு தெரியும் என்னை எப்படி கழுவணும், என்னை எப்படி சுத்திகரிக்கணும் எனக்கு தெரியும். அதுதான் உங்கள் பிரதிஷ்டை.